அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சோகமான நாள். இது நேற்றைய சோகத்தின் பெரும் சோக தொடர்ச்சி. தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள கருணாபுரம் என்ற பகுதியில் விஷச்சாராயம் அருந்தி 39 பேர் இறந்துவிட்டனர். மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த இறப்பு மேலும் தொடரும் என்று என்ன தோணுகிறது. ஆனால் ஒன்று மட்டும்தான் எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஆறுதல் தெரிவிக்கணும். மரணம் அது அனைவருக்குமே வலி. ஆறுதல் தெரிவிக்கணும், நிச்சயமாக அது தெரிவிக்கணும். அதில் எனக்கு எந்த வித தயக்கமும் இல்லை. அது பண்ணணும். நிச்சயமாக நானுமே அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாக தெரிவிச்சுக்கணும் ஆசைப்பட்றேன். ஆனால் என்னென்னா, எதிர்பாராத நடக்கிற மரணத்திற்கு நிச்சயமாக ஆறுதல் தரணும், நம்ம அவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும், எல்லாமே கரெக்ட். ஆனால் விஷச்சாராயம் குடிக்கிறவங்க, விஷச்சாராயம் இல்லை, சாராயம் குடிக்கிறவங்களுக்கே தெரியும் இல்லையா, இதை நம்ம பண்ணால் நம்ம உயிர் கண்டிப்பாக போகும். இன்றைக்கி இல்லைன்னா என்றைக்கோ ஒரு நாள், இல்லை நம்ம உயிரோட வாழ்நாளில் ஒரு நாளை குறைக்கிறோம் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சு குடித்தவங்களை ஆறுதல் தான் சொல்லணும், அதில் ஒன்றும் மாற்றணும். ஆனால் அரசாங்கம் மற்றவர்கள் போகிறவங்களாம் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குற நிவாரணம் அது ஏதோ ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. பல தலைவர்கள் போய் பார்த்ததில் தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்னோட பார்வையில் கரெக்டாக இருக்குது அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்னென்னா, இப்படி நீங்கள் கொடுக்குற 10 லட்சம் பணம் கொடுக்கறது ஏதோ ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. கள்ளச்சாராயம் குடித்து இறந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது, ஊக்குவிக்கிற மாதிரி. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். ஆனால் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு பணங்காசை கொடுத்து ஊக்குவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும். அந்த குடும்பத்துக்கான உணவுகள் கொடுக்கணும். ஆனால் இப்படி முழுசாக கொடுத்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அந்த பகுதி மக்களோ இல்லை அவங்களோ எந்த போராட்டம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு அரசாங்கம் தப்பிக்கணும். அதுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து வாயடைச்சிடணும். அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லைனா ஏன் சார் இது மாதிரி பண்ணுறாங்க? அதுபோக இன்னொன்று, எல்லாருமே உடனே காவல்துறையை தான் தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை எதுவும் பண்ணலை, அது பண்ணலை, இது பண்ணலை, ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னு. சார் அதே காவல்துறை அந்த வீட்டில் போயிட்டு அந்த தெருவில் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு அரெஸ்ட் பண்ண போனால் அதுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது. ஏன், எனக்கு இன்னுமே ஒரு கேள்வி இருக்குது. அந்த பகுதி மக்களுக்கு தெரியாதா இவர் தான் காய்ச்சிறான், இவன் தான் பண்ணுறான் அப்படின்றது தெரியாதா? தெரியும். ஆனால் ஏங்க சார் யாருமே சொல்கிறதே இல்லை, யாருமே சொல்லவே மாட்டாங்க. இன்னும் நான் சொல்கிறேன் சார், கள்ளக்குறிச்சி பகுதியில் எல்லாருக்கும் தெரியும், ஈவன் போலீஸுக்கும் தெரியும் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க, இந்த வேலையை தான் செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதுபோக சார் மக்களுமே திருந்தணும். என்னதான் நீங்கள் சொன்ன போலீஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், மக்களும் திருந்த முயற்சியாச்சும் பண்ணணும் சார். அவங்க யாருமே திருந்த முயற்சி பண்ணலைன்னா இது மாதிரி நடக்க தான் செய்யும். பொதுமக்களில் அந்த பகுதி இளைஞர்கள், அவங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்க, அவங்க இதை தடுத்துருக்கலாம்ல. அவர் காய்ச்சலோட திட்டலாம், இல்லை அவருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அங்கே கம்ப்ளைண்ட் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் சொன்ன செய்யலைன்னா எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது சார். அந்த பகுதி இளைஞர்கள்லாம் இன்றைக்கி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ பெருசாக அதை கவனிக்கலைன்னா சார் எத்தனையோ மெயில் பண்ணலாம். ஏன் இப்போ சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணலாம், முதலமைச்சர் டேக் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி எத்தனையோ சோஷியல் மீடியா எதாவது நியூஸ் கிடைக்குமோ தேடிட்டுருக்காங்க. இல்லை ஏதோ மீடியாவுக்கு சொல்லலாம், எத்தனையோ பேர் டேக் பண்ணி பண்ணலாம், இல்லை மெயில் பண்ணலாம். நிறையா வழிகள் இருக்குது. போலீஸை மட்டுமே குற்றம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த பகுதி மக்களும் இதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கணும். இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட நிச்சயமான ஒரு ஆறுதல் சொல்லி தான் ஆகணும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய சோகம். இது போன வருஷம் இதே செங்கல்பட்டில் ஒரு 19 பேர் இதே மாதிரி விஷச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. இப்போ நடந்திருக்கு. மக்கள் நம்ம ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம், அதில் ஒரு 30 ரூபாயில் வாங்கி செஞ்சிடலன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். சாராயம் 140 ரூபாய்க்கு கிடைக்கிது, டாஸ்மாக் வச்சுருக்கோம். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே? உடனே சொல்லுவாங்க சாராயத்தை டாஸ்மாக மூடிட்டா உடனே கள்ளச்சாராயம் பிரிக்கணும், கள்ளச்சாராயம். இதை நம்ம இப்போ தான் சாராயம் டாஸ்மாக்னு இருக்கே, அப்புறம் எப்படி இந்த கள்ளச்சாராயம் வந்துச்சு? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? இதுக்கு ஏதாச்சும் பதில் யாருக்கிட்டேயாச்சும் கேட்டோம்னா உடனே அந்த பகுதி மக்கள், ஆமாம் சார் அவங்க ஏழைகள் தான். அப்போது இந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்கே கூடாது. ஒருவேளை கொண்டு வந்ததுக்கும் அவங்களுக்கு
அஃபோர்டபுளான காஸ்ட்ல அதே தரமானதா இருக்கணும். இந்த கள்ளச்சாராயம்ன்றதுக்கும், நம்ம டாஸ்மாக்ல விக்கிறதுக்கும் பெருசா ஒண்ணும் அ தரம்ன்றதே இல்ல. அது நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. தரமானதாவே தயாரிக்கிறதே கிடையாது. என்னமோ அப்படின்ற மாரி குடுத்துட்டுருக்காய்ங்க. நம்ம தான் சொல்றோம்ல, இந்த பிரச்சனை நடந்த உடனே எல்லாருமே அப்படியே போலீஸ் பரபரப்பா இருக்கும். அவங்களுக்கு பிடிங்க, இவங்கள பிடிங்கன்னு பாவம் இப்ப முன்னாடி 10 வருஷம், 5 வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சவன்லாம் இப்ப புடிச்சிருவாய்ங்க. நீ தானே பண்ணுவ அப்படின்ற மாரி. ஆனா இந்த 1 வாரம் தாக்கு பிடிக்குமா சார்? அதோட மறந்துடுவோம். எல்லாமே அப்படிதான். உடனே இப்ப பரபரப்பா போடுறாங்க. இப்ப லாஸ்ட் இன்னொரு 3 நாளா நியூஸ பாருங்களேன். கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு வச்சிருந்த பொருள் அங்க அழிக்கப்பட்டது, இங்க அழிக்கப்பட்டது, அது பண்ணப்பட்டது, இது பண்ணப்பட்டது. இது ரிலேட்டடான நியூஸாவே வந்துகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவு அரசாங்கமும் தப்பிக்கிறதுக்கான மீடியாவும் இன்னைக்கு ஒரு நாள் அந்த சோகம் இருக்கிற வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்க்கா இருக்க மாரி மீடியாக்கள்ல காமிக்கும். அடுத்த 2 நாளா பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து இத அழிச்சுச்சு, அத அழிச்சுச்சு, இத போயிடுச்சுன்னும். அது மாரி அதிகாரிகள கூண்டோட மாத்திருக்காங்க. கலெக்டரு, அந்த காவல்துறை கண்காணிப்பாளர அ பதவி நீக்கம்னா தற்காலிக நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த பகுதியில இருக்கிற அ அ அந்த துறையோட அமைச்சரோ, இல்ல அந்த பகுதியில இருக்கிற எம்எல்ஏவோ இவங்கலாம் அவங்களுக்கு தெரியாதா? அப்ப அவங்க சொல்லியிருக்கணும்ல. ஆனா, அந்த பகுதி மக்களுமே பண்ணியிருக்கணும். அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி தனி மனித ஒழுக்கம். நம்ம இத செஞ்சா தப்புன்றத புரியவும். உடனே கேட்டா அவங்க தான் படிக்கல, அவங்க ஏழைகள். சார் படிக்கிறோம் அப்படின்றத விட, சமூக பொறுப்புன்றது கண்டிப்பா இருக்கும். அவர்களுக்கும் தெரியும். அத தாண்டியும் அத பண்ண முடியலன்னா, இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும். மக்களும் உணரணும். மாற்றம் ஒவ்வொரு மனிதன்ட்டருந்து தொடங்குனா தான், இதுக்கான ஒரு விடியல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க கருத்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. பேசுவோம். நன்றி.